உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ராமர் கோவிலையுமே எடுத்துக்கலாமே. அந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி எம்டி பிளேஸ் எதுவுமே இல்லாத மாதிரி தான். இப்போ அந்த கோவில் எல்லாராலையுமே பேசப்படுதில்லை. கோவில் கட்டுறதுக்கு முன்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 700 ரூபாயிலேருந்து 1200 ரூபா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே ஸ்கொயர் ஃபீட் வந்து 5000க்கு மேலே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எந்த கோவிலாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணிருக்கீங்க? இதில் வந்து கெஸ்ஸே வேணாம், நமக்கு எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும் எது இருக்கலி பணக்கார கோவில், திருப்பதி வெங்கடாச்சலபதி. எஸ், பர் டே 3 கோடி ரூபா அந்த கோவிலுக்கு வந்து காணிக்கைகள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணதேவராயர் மிக முக்கியமான ஒரு மன்னர். அவர் வந்து திருப்பதி கோயிலுக்கு வந்து காணிக்கையா கொடுத்த கிரீடம், அந்த மன்னர்கள் காலத்தில் இருந்த கோல்டு, அவங்களுடைய அந்த ஆர்னமெண்ட்ஸு, அதனால அப்பையிலிருந்தே அந்த கோயில் வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு கோயில் தான். நான் ஒரு 12 லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கோவில்கள் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2-3 கோயில் வந்திருக்குமா? ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதுலேயும் அது வந்து 6வது இடத்துல இருக்கு. நமக்கு ரொம்பவுமே ஃபேமஸான மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில். அந்த பத்மநாப சுவாமி கோயில் வந்து ரிச்சஸ்டாக இருக்கிறதுக்கான காரணம் அங்கே வர நன்கொடையை தாண்டி அங்க இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு செல்வம். ரகசிய அறைகள்ல இருக்கப்பட்ட தங்க ஆபரணங்களுடைய மதிப்பு மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல. சிஆர்பிஎஃப் பாதுகாப்போட ஒரு கோயில் இருக்கு இந்தியால அப்படின்னா பத்மநாப சுவாமி திருக்கோயில் தான். இப்ப நீங்க சொன்ன எல்லா கோயிலுமே எல்லா மாதங்களும் திறக்கப்பட்டிருக்கும். ஆனா சபரிமலை அப்படி கிடையாது. ஸோ சபரிமலை வந்து அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. வேலை அந்த கோயில் வந்து எல்லா நாளும் ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா இதை விட மேபி இந்த லிஸ்ட்ல வந்து டாப் 5ல கூட வரலாம், இல்ல டாப் 1ல கூட வரலாம். 11வது இடத்துல இருக்கிற வைஷ்ணவ் தேவி, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடியது. இந்த வேர்ல்ட்ல டஃபஸ்ட் ஜாப்னா அது ஆர்மி தான். பார்டர்ல இருக்கும்போது எதிரிகள் வந்து எந்நேரமும் நம்மளை தாக்கலாம். அவங்களோட ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையா இருக்கிற கோயில் அந்த கோயில். 9th பிளேஸ்ல இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் கோவில். இங்க வந்து கிருஷ்ணருடைய இதயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல இன்னுமுமே இருக்கு அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் அந்த இதயத்தை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா, வினோத் கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, ஸோ ஆன்மீகம் ரீதியாக நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மர்மங்கள் ஷோவில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய மர்மமான விஷயங்கள் பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தோணும் போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம வந்து நிறையா நம்ம மக்கள் வந்து பணக்காரர் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அவர் வந்து எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு பணக்காரர் லிஸ்ட்டு வந்து நம்ம போடுவோம். இவர் தான் டாப் 1 பணக்காரர், இந்தியாவில் இவர் தான் டாப் 2 பணக்காரர் அப்படின்னு. ஆனால் இது நம்ம கோவிலுக்குமே இருக்குது. நம்ம கோவிலில் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள்லையுமே அந்த கோவிலுக்கு உண்டான சொத்து மதிப்புகளையுமே வச்சு நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு பணக்கார கோவில்கள் வந்து இருக்குது. அதுக்கு இது எல்லாமே எல்லா கோவில்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டுகள் இல்லாமல் தனித்துவமாக இருக்கக்கூடிய கோவில்கள். அந்த கோவில்களுடைய சொத்து மதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு 12 கோவில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டாப் நீங்கள் எடுத்து வந்து டாப் 12 பணக்கார கோயில்கள். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு போறதுக்கு முன்னாடி கோயில்னா என்ன, கோயில் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியை வந்து பார்ப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கோவில் எப்படி பணக்கார கோவில் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் எப்படி உருவாச்சுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு கோயிலும் உருவாறதுக்கு ஒரு தனித்துவமான வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. பட் வந்து இப்போ இந்தியாவை பொறுத்தவரை டெம்பிள் எக்கானமி அப்படின்னே ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதாவது இப்போ நம்ம ஊர்களில் மன்னர்கள் காலத்தில் ஒரு வகை, மன்னர்கள் காலத்தில் இருந்த வகைக்கு நம்ம அப்புறம் போவோம். அதுக்கு முன்பா இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டாக நம்மளுடைய ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிஞ்சது பிறகு சுதந்திர இந்தியாவில் இந்த டெம்பிள் வந்து எந்த அளவுக்கான முக்கியமான இடத்த பொருளாதாரத்தில் வந்து நமக்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறத விஷயத்த நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். ஏன் அப்படின்னா அதான் சொன்னேன், டெம்பிள் எக்கானமி.
கோயிலை சுற்றி ஒரு சந்தை, அதை சுற்றி ஒரு பொருளாதாரம் உருவாகுது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து வெறும் எந்த ஒரு ட்ராவல், எந்த ஒரு ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் அங்கே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில் உருவாகும், அந்த கோயில் வந்து பிரபலமாகும். அந்த கோயிலை சுற்றி ஒரு 2-3 கடைங்க ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த 2-3 கடை ஒரு 10 கடையாகும், அதுவே ஒரு சந்தையாகும். அதை ஒட்டி வந்து அங்கே வாகன போக்குவரத்து வந்து ஜாஸ்தியாகும். அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வரும், அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு ஆவின் பூத் வரும். இந்த மாதிரி ஒரு கோயிலை சுற்றி அமையக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக வந்து இருக்குது. நான் கண்கூட பார்த்த அந்த ஏரியா வளர்ச்சி எல்லாமே அடைந்த ஒரு கோயில் நான் சொல்கிறேன், பிரத்யங்கிரா கோயில். அது வந்து சோழிங்கநல்லூர் இருக்கக்கூடிய கோயில். சோழிங்கநல்லூரில் ஓல்டு மகாபலிபுரம் சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் இந்த பஸ் ஸ்டாண்டு இறங்கணும் அப்படின்னா, இறங்கின உடனே வந்து பார்த்தோன்னாலே, அதாவது ரொம்ப தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தனாலே அந்த கோயில் தெரியும். அந்த அளவுக்கு 2 பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காலி லேண்ட் இருக்கும், அந்த கோயில் அங்கே தெரியும். இது வந்து நான் சொல்கிற ஒரு சினாரியோ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இப்போ போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவே வேற. அதுக்கான காரணம் அந்த கோயில் மட்டும்தான் சொல்ல வரல. என்னன்னா, அந்த கோயில் வந்து பிரபலமாகுது, அதுவும் அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு வரக்கூடிய வரத்துக்கள் வந்து ஜாஸ்தியாகுது. எல்லாருமே வந்து போகும்போது வந்து அந்த லேண்டை பார்ப்பாங்க, 2 பக்கம் இருக்க லேண்டை பார்ப்பாங்க. நாம ஏன் இங்கே வாங்கக்கூடாது, நாம ஏன் இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்படி வந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து மாறும். நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது எக்ஸாம்பிளாக பிரத்யங்கிரா கோயில். ஸோ கோயில் வந்து ஒரு பொருளாதாரத்தோட ஒரு மையமாக தான் இந்தியாவில் இருக்கு. ஒரு பொருளாதாரத்தோட மையமாகவே வந்து இந்தியாவில் இருக்கு. இப்போ நம்ம ராமர் கோவிலையுமே எடுத்துக்கலாமே. அப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு எம்டி பிளேஸ் எதுவுமே இல்லாத மாதிரி தான். இப்போ அந்த கோவில் எல்லாராலையுமே பேசப்படுதில்லை. எங்கெங்கே இருந்தோ வெளிநாடுகளில் இருந்து கூட அந்த கோவிலை பார்க்கணும், ராமரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா? அப்போ அதுவுமே வந்து ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சியை தானே நமக்கு கொடுக்குது. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அந்த கோயில் கட்டுறதுக்கு முன்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 700 ரூபாயிலேருந்து 1200 ரூபா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே ஸ்கொயர் ஃபீட் வந்து 5000க்கு மேலே, இந்த லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறேன். ஸோ ஒரு இடம் வளருது அப்படின்னா அந்த இடத்தோடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஜாஸ்தி ஆகும் போதே நம்ம அது வந்து அந்த ஏரியா எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே கோயில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை, தென்னிந்தியாவை பொறுத்தவரை ஒரு பொருளாதாரத்தோட ஒரு மையமாக, பல ஆயிரம் குடும்பங்கள் வந்து அதை நம்பி டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு மையமாகவும் கோயில்கள் இருக்குது. அதில் நீங்கள் சொன்ன முக்கியமான கோயில்கள் ஒன்றா பார்ப்போம் இப்போ நம்ம. கண்டிப்பாக. ஸோ இந்த கோவில்கள் வந்து எதுக்காக இவ்வளோ சொத்து மதிப்புகள் உள்ளடக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த ஊருக்கு ஃபுல்லாமே அந்த ஒரு கோவில் வந்து முக்கியமானதாக இருக்கும். அந்த ஊரில் வந்து பஞ்சங்கள், வெள்ளம், பாதிப்புகள், இயற்கை பேரழிவுகளால் வரும்போது இந்த கோவில்களுடைய சொத்து மதிப்புல இருந்து தான் அதை வந்து பிரித்து குடிப்பாங்க, அந்த ஊர் மக்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. இது வந்து வளர்ச்சிகள், அந்த ஊரோட வளர்ச்சிக்காக கோவில் வந்து ஒரு முக்கிய பங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எந்த கோவிலாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்களா? இதில் வந்து கெஸ்ஸே வேணாம், நமக்கு எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும் எது இருக்கலி பணக்கார கோயில்னு. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் தான். ஸோ திருப்பதி தான் வந்து இருக்கிறதுலே டாப் 1 பணக்கார கோவில். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆந்திராவுடைய பார்டரில் வந்து, நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டரில் அந்த கோவில் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் அந்த கோவிலுக்கு வந்து இருக்க பக்தர்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வெள்ளை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் பர் டே 3 கோடி ரூபா அந்த கோவிலுக்கு வந்து நிதி, அதாவது காணிக்கைகள் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில கோவில்களில் வந்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்க சில பணங்களை. அவங்களுக்கு அந்த டெபாசிட் பண்ணி வர அமௌண்ட் அதில் இருந்தும் வட்டி வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி திருப்பதி கோவிலில் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1161 கோடி. ஸோ இது வந்து வைப்பு தொகையாக பேங்க்ல வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வட்டி வந்து இப்போது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கிடையாது, பணம் மட்டும் கிடையாது, கோல்டுமே, தங்கமும் மட்டுமே அவங்க வந்து டெபாசிட்டாக வந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1031 கிலோ தங்கம் வந்து வைப்பு வந்து வச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போது நம்ம திருப்பதி அவர் வந்து அணிஞ்சிருக்கிற நகைகளாகட்டும், அது வந்து நம்மளால் கணக்கிடவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ்
அது எவ்வளோங்கிறத நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பழமையான ஒரு நகைகள் அதுக்கு இவ்வளோதான் விலை அப்படின்னு சுருக்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இந்த வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து இப்போ ரொம்ப ரீசெண்ட் டைம்ல கொடுக்கக்கூடிய நன்கொடைங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, மன்னர்கள் காலத்துல இருந்தே வந்து அங்க கொடுக்கப்பட்ட நன்கொடைகள், அந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கப்பட்ட விஷயங்கள், கோவில் இடங்கள் அப்படின்னு. ஆமா, ஒண்ணு என்னன்னா கிருஷ்ணதேவராயர் மிக முக்கியமான ஒரு மன்னர். அவர் வந்து திருப்பதி கோயிலுக்கு வந்து காணிக்கையா கொடுத்த கிரீடம், வைர கிரீடம் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து அதுதான் வந்து ரொம்ப பிரைஸ்லெஸ். ஏன்னா அந்த மன்னர்கள் காலத்துல இருந்த கோல்டு, அவங்களுடைய அந்த ஆர்னமெண்ட்ஸு, அவங்களுடைய அந்த கைவண்ணம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மிஷின்களால் கூட, ஏஐ மிஷினாக இருந்தால் கூட அதால் செய்ய முடியாது. அப்படிங்கிறதால தான் அதை வந்து எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மன்னர்கள் காலத்துலேருந்தே இப்போ நம்ம ரெகுலராக பார்த்தோன்னா இப்போ நம்ம எல்லாருமே போய் நன்கொடை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி மன்னர்கள் காலத்துல இருந்தே அவங்க போய் நன்கொடை, குறிப்பா திருப்பதி கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா இருந்திருக்கு. அதனால அப்பையில இருந்தே அந்த கோயில் வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு கோயில் தான். ஸோ வந்து இப்பவுமே நம்ம ஏதாவது பண கஷ்டம் அப்படின்னா திருப்பதி போனா நம்ம பண கஷ்டம் எல்லாம் சரியாயிருங்கிறது தானே மக்களுடைய இப்போ வரைக்குமே நம்பிக்கையாகவும் இருக்கு. சில மன்னர்கள் காலத்துல இருந்து இந்த காலத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து திருப்பதி அந்த கோயிலுடைய வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரும் காலங்கள்ல கூட ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு எந்த ஒரு விஷயமே ஒரு ஜெனரேஷன் கேப்ல ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல அப்புறம் விழும். இந்த ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன் அப்படியே ஓல்டாகி அமுங்கினதுக்கு அப்புறம் நியூ ஜென்ரேஷன் அதை வந்து ஃபாலோ பண்ணுமான்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா முன்ன விட இப்ப இந்த ஸ்ரீவாரி மெட்டில இருந்து கீழே இருந்து வந்து மேல நடந்து போவாங்க இல்லையா, அது வந்து போன ஜென்ரேஷன் போனதை விட இந்த ஜென்ரேஷன் போறது தான் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்றாங்க. இந்த ஜென்ரேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர் பெருமை நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆந்திராவிலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உடைய வரவை விட தமிழ்நாட்டில் இருந்தோ மற்ற மாநிலங்களில் இருந்தோ இல்லை வெளிநாடுகளில் இருந்தோ தான் திருப்பதிக்கு அதிகமான பக்தர்கள் வந்து வராங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுங்க. என்னன்னா, இந்த பணக்கார கோயில்கள், அது குறிப்பாக தென்னிந்தியாவை மையப்படுத்தி எந்த ஒரு கோயில் நீங்கள் எடுத்தாலும் அந்த கோயிலில் வரத்து ஜாஸ்தியாக வர்றது தமிழகத்திலிருந்து போகிறவங்கள தான் இருப்பாங்க. சபரிமலை கேரளாவில் இருந்தாலும் அதுக்கு ஜாஸ்தியாக போகிறவங்க மலையாளிஸ் கிடையாது, தமிழ் மக்கள் தான் ஜாஸ்தியாக போகிறாங்க. திருப்பதி வந்து ஆந்திராவில் இருந்தால் கூட அதுக்கு ஜாஸ்தியாக போகிறது வந்து தமிழ் மக்கள் தான் போவாங்க. இப்போ கூட ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஈவெண்ட் சென்னையில் நடக்கும், அதாவது நார்த் சென்னையை ஒட்டி நடக்கும். திருப்பதிக்கு கொடை எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் நார்த் சென்னை போய் பார்க்கணும். அந்த மக்கள் வந்து அவங்களுடைய அந்த வருஷத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஃபெஸ்டிவல்ல இது ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். இது வந்து சவுத் சென்னையில் இருக்கவங்களுக்கு இல்லை சென்ட்ரல் சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதா அப்படின்னே தெரியாது. அந்த புரஷவாக்கத்துலேருந்து அந்த கொடை வந்து இந்த பெரம்பூர் மாதவரம்னு சொல்லிட்டு அந்த வடசென்னை ஃபுல்லாக வரும்போது அந்த மக்கள் ஒரு இடத்துலையும் வந்து பெருமாளுடைய ஃபோட்டோ வச்சு அன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அன்னதானம் போட்டு அந்த திருப்பதியில் அந்த கொடையை வந்து வரவேற்கிற நிகழ்வு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அது வந்து திருப்பதி, அது எப்படின்னா ஒரு ப்ரீ ஈவெண்ட்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கான ஒரு ப்ரீ ஈவெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த திருப்பதியோட கான்ட்ரிபியூஷனில் இது ஒரு பணக்கார கோயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தமிழகத்துல இருந்து போகிறவங்களுடைய பக்தர்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நம்ம மற்ற எல்லா ஊர் கோவிலுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஒரு 12 லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கோவில்கள் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு 2-3 கோவில் வந்திருக்குமா? ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதுலேயும் அது வந்து 6வது இடத்துல இருக்குது. நமக்கு ரொம்பவுமே ஃபேமஸான மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ அந்த கோவில் தான் இந்த டாப் பணக்கார கோவில்களில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில். இதில் குறிப்பாக நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு கோவில் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. வேறு எந்த கோவிலும் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து லிஸ்ட்டில் வரல. ஸோ இந்த ஒரு கோவில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ கேரளாவில் 2 கோவிலாகட்டும், காசியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கட்டும். நான் ஃபர்ஸ்ட் வரிசையாக அந்த கோவிலோடைய லிஸ்ட்லாம் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திருப்பதி சொல்லிட்டீங்க, 2வது கோவில் ஸோ பத்மநாப சுவாமி, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஃபேமஸான பத்மநாப சுவாமி. அந்த பத்மநாப சுவாமி கோயில் வந்து ரிச்சஸ்டாக இருக்கிறதுக்கான காரணம் அங்கே வர நன்கொடையை தாண்டி அங்கே இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு செல்வம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய பாதாள அறைகளில் அந்த அறைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள், அதோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம். இன்னொரு அறையும் அது இன்னும் திறக்கப்படலன்னு கூட நம்ம ஏற்கனவே வீடியோல வந்து பேசி, கிட்டத்தட்ட அங்க
அந்த ரகசிய அறைகள்ல இருக்கப்பட்ட தங்க ஆபரணங்களுடைய மதிப்பு மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல. அதனாலதான் இப்போ வந்து அங்க வந்து சிஆர்பிஎஃப் பாதுகாப்போட ஒரு கோயில் இருக்கு இந்தியால அப்படின்னா அது வந்து பத்மநாப சுவாமி திருக்கோயில் தான். ஸோ அது வந்து நேச்சுரலாவே அந்த மன்னர்கள் காலத்துல இருந்து திரட்டப்பட்ட அந்த நிதி அவங்களால வந்து பராமரிக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் அந்த கோயில இருந்தது அப்படிங்கிறது அந்த கோயிலை வந்து அதான் ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போயிருக்கு. கண்டிப்பா. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய சித்தி விநாயக் டெம்பிள், அது வந்து 3வது இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாய்பாபா அவர்கள் வந்து முக்கிய கோவிலாக ஷீரடி சாய்பாபா கோவில் 4வது இடத்துல இருக்கு. அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிள் கோயில், ஸோ அதுவுமே வந்து 5வது இடத்துல இருக்கு. ஸோ 6வது பிளேஸ்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான். ஸோ மதுரை பொண்ணாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ எங்கள் ஊர் கோவில் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுல உண்மையாகவே நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்னா அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கோவிலுக்கு சொந்தமானது. அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து வரி கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த கடை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னு. ஸோ அது எல்லாமே கட்டுறாங்க. ஸோ அந்த கோவில் நிர்வாகம் தான் அந்த இது வாங்கிட்டு இருக்கிறாங்க வாடகையெல்லாம், அந்த கடைக்கு உண்டான வாடகையெல்லாம் அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிந்த வரைக்கும் அங்கே போயிட்டு இருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கோயில் வந்து அந்த கோயிலை தாண்டி தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் வேணா சென்னையாக இருக்கலாம், ஆனால் மதுரை தான் தமிழ்நாட்டுடைய கலாச்சார தலைநகர் அப்படின்னு, கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா அது மதுரை. ஸோ வந்து தமிழகத்திற்கு ஒரு டூரிஸ்ட் வராங்க அப்படின்னாலோ இல்லை தமிழகத்துடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்க வரணும் அப்படின்னாலும் அவங்க வந்து சென்னையை தாண்டி அவங்க ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இடம் வந்து மதுரை தான். ஸோ மதுரையில் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி நம்ம அதில் இருக்கக்கூடிய மரகதத்தாலான மீனாட்சி அம்மன் அங்கே இருக்காங்க. பொற்றாமரை குளம், தங்கத்தாலான தாமரை வந்து அங்கே இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கிய பங்கு வந்து இருக்கு. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய டிராயிங்ஸ், அதில் வந்து ரொம்ப ஆமாம், அதில் அந்த ஓவியங்கள்ல நிறைய குறியீடுகள் இருக்கு, அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. நம்ம வேணா அது வந்து ஒரு தனி ஷோவாக கூட பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய மதுரை வந்து முக்கியமான இடத்துல இருக்கு அப்படிங்கிறது அது ஆச்சரியம் கிடையாது. கண்டிப்பா. ஸோ அடுத்தது 7வதா இருக்கிற இடத்துல இருந்தா சோம்நாத் டெம்பிள் குஜராத்ல இருக்கக்கூடியது. அடுத்து 8வது இடத்துல சபரிமலை ஐயப்பா கேரளா. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்ன எல்லா கோயிலுமே எல்லா மாதங்களும் திறக்கப்பட்டிருக்கும், ஆனா சபரிமலை அப்படி கிடையாது. ஆமா. ஸோ சபரிமலை வந்து அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு, கார்த்திகை மாதம் சொல்லிட்டு, அப்புறம் மகர ஜோதி காலம்பரைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சீசன். நடைத்திறப்பு மட்டுமே வந்து ரொம்ப வருஷம் ஃபுல்லா இல்லாம அது ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் வந்து அந்த கோயில் திறக்கப்பட்டிருக்கோன்னு. அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து பக்தர்கள் குவியுது, அவங்க கொடுக்குற காணிக்கையை கொடுத்து அந்த கோயில் 7வது இடத்துல இருக்கு அப்படின்னா, ஒருவேளை அந்த கோயில் வருஷம் ஃபுல்லா ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி இந்த லிஸ்ட்ல வந்து சமஸ்தானத்துடைய சொத்து மதிப்புகளையும் எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்துதான். ஆமா, எல்லாத்தையும் சேர்த்துதான். ஒருவேளை என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அந்த கோயில் வந்து எல்லா நாளும் ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா மேபி இதை விட மேபி இந்த லிஸ்ட்ல வந்து டாப் 5ல கூட வரலாம், இல்ல டாப் 1ல கூட வரலாம். கண்டிப்பா. ஆனா என்னன்னா, அந்த கோயில் வந்து எல்லா நாளும் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்களே அதை ஏற்படுத்தல. அதுவும் நல்லது. ஏன்னா அது வந்து இப்ப மற்ற கோயில், இப்ப ஷீரடி வந்து ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து நாசிக் பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு சென்டர் ஆஃப் தி ஸ்டேட்ல அது இருக்கு. சித்தி விநாயகர் கோயில் மும்பையில் இருக்குன்னு நினைக்கிறேன். மும்பையில் தான் இருக்கு. மும்பையில் இருக்கு, ஹாட் சிட்டி. ஸோ இந்த மாதிரியான பகுதிகள் இருக்கு. ஆனால் சபரிமலை வந்து அப்படி, அது வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ், அது வந்து காட்டுக்கு நடுவில் இருக்கு அப்படிங்கிறதால இது எப்பவுமே காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோயில் வந்து குறிப்பிட்ட காலம் தான் ஓப்பன் பண்றது அப்படிங்கிறது கேரளால மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கு, வெள்ளையங்கிரி மலை இருக்கு, அதுக்கு வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கு இல்லையா, அதான் அதுக்கு மேல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கோவிலும் சொல்லலாம், வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் திறக்கக்கூடிய ஒரு கோவில். ஸோ அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி பார்டர் இருக்குல்ல, தேனியும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி பார்டர்ல கண்ணகிக்கான கோவில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வருஷத்துல திறப்பாங்க. அந்த கோவிலுமே வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். ஆமா. ஸோ இந்த அந்த மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ சபரிமலை ஒருவேளை அதான் ஓவராலா திறந்து இருந்துச்சு அப்படின்னா, வருஷம் ஃபுல்லா திறந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட்ல அதுதான் வந்து டாப்ல இருக்கும். ஸோ அடுத்ததாக 10வது இடத்துல இருக்கக்கூடியது வந்து டெல்லியில் சுவாமி நாராயணன் அக்ஷார்த்தம். ஸோ இந்த கோவில் வந்து 10வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த கோவில் பற்றி நான் பெருசாக எதுவும் கேள்விப்படலை. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது பேரே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா அந்த கோவில்? இல்லை.
உங்களுக்கும் இல்லை, புதுசாக தான் இருக்குது. ஸோ ஓகே, மேபி அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி யாருக்காவது வேணும் அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி ப்ரீஃபாக பேசலாம். 11வது இடத்துல இருக்கிற வைஷ்ணவ் தேவி, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடியது. 12வது ரொம்ப ரீசெண்டா அந்த கோயில்ல தான் வந்து ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்தது. வைஷ்ணவி கோயில் அது வந்து ரொம்ப நிறைய படத்துல கூட நம்ம ஜம்மு காஷ்மீர் ஷூட்ல கூட அந்த கோவில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த பகுதிக்கு போனா எல்லாருமே போகக்கூடிய கோயில். அங்கதான் ரொம்ப ரீசெண்டா ஒரு பயங்கர தாக்குதல் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் அந்த கோயில் போறதுக்கான வரத்து கம்மியா இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனாலும் அந்த கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. இப்போ நம்ம வந்து தென்கோடியில் இருக்கோம். தென்கோடியில் இருந்தாலும் அந்த வைஷ்ணவி தேவி கோயில் போகணும், ஒரு வாட்டியாவது போகணும். ஏன்னா அங்க பணிபுரிந்த இராணுவத்தினர் அந்த கோயிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயம் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கோயில் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஆர்மி அப்படிங்கிறது ரொம்ப த வேர்ல்ட்ல டஃபஸ்ட் ஜாப்னா அது ஆர்மி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது, அதுவும் பார்டர்ல இருக்கும்போது, எதிரிகள் வந்து எந்நேரமும் நம்மளை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அங்க அவங்களோட ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையா இருக்க கோயில் அந்த கோயில். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் அது. கண்டிப்பா. ஸோ அடுத்த இறுதியாக 12வது இடத்துல இருக்கக்கூடியது காஷி விஸ்வநாத் டெம்பிள், வாரணாசியில் இருக்கிறது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது முக்தி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நேரடியாக காசிக்கு போனால் தான் முக்தி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காஷி விஸ்வநாதர் கோவில் வந்து 12வது இடத்துல இருக்கு. 10ல ஏதாவது சிவன் கோவில் இருக்கு? இல்லை, மீனாட்சி அம்மன் கோவிலுமே சிவன் கோவில் தான். ஆனா அங்க பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மீனாட்சி அம்மனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா அதுவுமே ஒரு சிவன் கோவில் தான். ஸோ சொக்கநாதரும் அங்க வந்து இருப்பாரு. சோம்நாத் இருக்காரு. ஸோ இதை தாண்டி வேற எதுவுமே வந்து சிவன் கோவில் கிடையாது. ஸோ லாஸ்டா காஷி விஸ்வநாதர் கோவில் மட்டும்தான் சிவன் கோவிலாக. காசி விஸ்வநாதர் கோவில் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த காசி விஸ்வநாதர் காரிடார்னு ஒன்று பண்ணியிருக்காங்க, ரொம்ப புதுசா. அதாவது அங்க ஏற்கனவே இருந்த ஏன்னா பழைய வாரணாசி நம்ம எல்லாருக்குமே தெரியும். புது வாரணாசியில வந்து அந்த காசி விஸ்வநாதர் காரிடார்னு ஒன்று ஏற்படுத்தி அதை வந்து இன்னும் வந்து விரிவாக்கம் செஞ்சு அது ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. ஆதரன்லேருந்து நம்மளும் போய் டைரெக்டாகவே அங்கே ஷூட் பண்ணியிருக்கிறோம். அதே காசி விஸ்வநாதர் கோயிலை நம்ம டேரெக்டாகவே போய் ஷூட் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டில் அங்கே ஒரு சின்ன சின்ன கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதால அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மக்களுடைய வரத்து வந்து முன்னை விட இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்கு. காசிக்கு வர்றது அப்படிங்கிறது நமக்கு அதான், இந்துக்களை பொறுத்தவரை காசியும் முக்கியம், ராமேஸ்வரமும் முக்கியம். ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு தான் அவங்க காசிக்கே வந்து போவாங்க. அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற போது ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம், இந்துக்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலாக வந்து அது இருக்கு. அதே மாதிரி இந்த 9th பிளேஸில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் கோவிலை பற்றியும் நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கிருஷ்ணருடைய இதயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் இன்னுமுமே இருக்குது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்காக அது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமும் சம்திங், அது எனக்கு கரெக்டாக தெரில, அந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் அந்த இதயத்தை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த கிருஷ்ணருடைய இதயம் வந்து அந்த கோவிலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடுவாங்க. அந்த இதயம் வந்து ஒரு மரத்தால் ஆன ஒரு இதயமாக தான் இருக்கும். அதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறோன்னா ஓகே இந்த மரமாக இதிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்லாம் கிடையாது. அவங்க அதுக்குன்னு சில குறியீடுகள்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் போவாங்க வனத்துக்குள்ளே. ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இந்த மரத்தாலான இப்படி இருக்கக்கூடிய மரத்தில் இருந்து தான் நீங்கள் இந்த இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள்லாம் வச்சுக்கிட்டு போய் தான் அந்த மரத்தில் இருந்து மரக்கட்டைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இதயம் வந்து செய்வாங்க. ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஸோ இப்படி இல்லாமல் இது பண்ண முடியும், அது எப்படி ஒரு வனத்துக்குள்ளே நம்ம ஒரு செடியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அதுவும் பர்டிகுலராக அது இப்படி தான் இருக்கணும், இந்த சைஸில் தான் இருக்கணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு அதிசயமாக இருக்குது. அதையும் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்க வந்து அந்த இதயம் வந்து செய்கிறாங்களாம். அது ரொம்ப எனக்கு பிரமிப்பாக ஏற்படுத்துச்சு இப்போ ரீசெண்ட் டைமில் நான் அந்த ஹிஸ்ட்ரி படிக்கும் போது. இதில் 6வது ஷீரடி எத்தனை இடத்துல இருக்குது? ஷீரடி வந்து 4வது இடத்துல இருக்குது. அதுவும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன எல்லா டெம்பிள்ஸுமே வந்து ஆகம விதிப்படி அதே மாதிரி வந்து மன்னர்கள் காலத்திலிருந்தே அவங்க வழிபாடு செஞ்சு அவங்க பூஜை செஞ்சு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டிய மன்னர்கள்.
ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய கோயில். ஷீரடி வந்து அப்படி கிடையாது. ஷீரடி வந்து ஒரு திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு கோயில்னா அந்த லிஸ்ட்ல ஷீரடி வந்து சொல்லலாம். மகாராஷ்டிராவில் அதுவும் வந்து சனி சிக்னாப்பூர்னு ஒரு சனீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே ஒரே ஒரு கல் மட்டும்தான் இருக்கும். அந்த கல் தான் சனீஸ்வரர், அவங்க எல்லாருமே கும்பிடுவாங்க. அந்த கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அந்த கோயிலுக்கு அந்த இப்போ ஷிரடிங்கிற பகுதி வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஒரு ட்ரையான பகுதி. அங்கே வந்து முழுக்க வெங்காய விவசாயம் தான் ஜாஸ்தியாக வந்து நடக்கக்கூடிய ஒரு பகுதி. ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருந்த பகுதி அது. ஆனால் இந்த கோயில் வந்த பிறகு அந்த அந்த ஷிரடி அப்படிங்கிற அந்த பகுதியோடைய அந்த ஃபுல் டைனமிக்ஸ் எல்லாமே அப்படியே வந்து மாறிடுச்சு. இப்போ 24 hours வந்து அந்த கோயிலுக்கு பூஜை நடக்கிறது, விஐபிஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ச்சர், அது அந்த ஸ்டேட்டோடைய மிக முக்கியமான ஒரு கல்ச்சுரல் சென்டராக வந்து அந்த கோயில் வந்து மாறி இருக்குன்னா அது பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ் நம்ம சொல்கிறது ஷிரடியோட இந்த வளர்ச்சிங்கிறது ஒரு 10 வருஷத்தில் நடந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்தில். அப்போ வந்து சென்னையிலே வந்து மயிலாப்பூரில் ஒரே ஒரு பாபா கோயில் இருக்கும். அந்த கோவில் வந்து முன்னாடி ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வியாழக்கிழமை அந்த மயிலாப்பூர்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது கபாலீஸ்வரர் கோயில், இந்த மாதிரி கோயில் தான் ஞாபகம் வரும். ஆனால் அதையே அப்படியே மாற்றி மயிலாப்பூர்னா இப்போ ஞாபகம் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் பாபா கோயில் தான். ஸோ அதுக்கப்புறம் பாபா கோயில் அங்கே வந்து அதுக்கப்புறம் நீலாங்கரையில் ஒரு பாபா கோயில் வந்து சென்னையில் வந்து அப்படியே வந்து அது ஒரு பெரிய இது மாதிரி கிண்டியில் முன்னாடி ரயில் ஸ்டேஷன் பக்கத்தில் அதுவும் முன்னாடில இருந்தே இருக்கக்கூடிய கோயில் தான். அது வந்து ரொம்ப ரீசெண்டாக விஸ்வரூபம் எடுத்த ஒரு கோயில் வந்து ஷிரடி கோயில். ஏன்னா இவங்க இப்போ மற்ற எல்லா தெய்வங்களுமே ஒன்று அவதார தெய்வங்கள், வேத தெய்வங்கள். ஆனால் இவர் வந்து ஒரு குருமார் மாதிரியான ஒரு கடவுள் தான் பாபா. அதே மாதிரி நீங்க வேற எந்த கோயிலுமே வேற எந்த தெய்வத்துக்குமே வந்து இந்த அருங்காட்சியகம்லாம் இல்லை. பட் ஆனால் இவருக்கு அருங்காட்சியகம் இருக்கு. அந்த ஷிரடி அருங்காட்சியகம் இருக்கு. அந்த அருங்காட்சியகத்துல பாபா பயன்படுத்திய உடை, அவர் சாப்பிட்ட தட்டு, அவர் பயன்படுத்திய அந்த கோல், அது எல்லாமே வந்து இன்னும் வந்து வச்சிருக்கிறாங்க. அது வந்து அவரை வந்து கடவுள் அப்படிங்கிறத தாண்டி அவரை ஒரு குருவாக, அவரை வந்து ஒரு வைத்தியராக, அவர் வந்து அந்த மண்ணோட ஒரு மைந்தனாக பார்க்குறாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன ஷிரடிக்கு வந்து அங்கே வந்து வெறும் ஹிந்துஸ் தான் போவாங்கங்கிற அந்த ஒரு பயஸும் வந்து கிடையாது. கண்டிப்பா எல்லாருமே. ஆமா, ஏன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமிய தாயால வந்து வளர்க்கப்பட்ட ஒருவர் அப்படிங்கிறதால அவரும் வந்து அதனால வந்து அவருக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதுல வந்து பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து போறக்கூடிய ஒரு குருவா பார்க்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து அது இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மந்த்ராலயம் சொல்லுவோம் இல்லையா, ராகவேந்திர, அங்கேயும் அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. பாபாவும் கிட்டத்தட்ட ஜீவசமாதி தான். மந்த்ராலயத்துக்கு ஈக்குவலான இல்லை, மந்த்ராலயத்தை விட வந்து ஜாஸ்தியான கூட்டம் வரக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா ராகவேந்தர் கோயிலுக்கு ஹிந்துக்கள் மட்டும் தான் போவாங்க. பட் ஆனால் பாபா கோயிலுக்கு வந்து ஹிந்துக்களை தாண்டி, முஸ்லீம்கள் தாண்டி, சீக்கியர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து கும்பிடக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தெய்வமாக மாறி இருக்கிறாரு. அந்த கோவில் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்ததுக்கான ஒரு நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்துல நடந்த ஒரு நிகழ்வு. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான். கண்டிப்பா இப்ப நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே பாரம்பரியமா மிக பழமையான கோவில்கள் எல்லாமே, மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாமே. இது நமக்கு தெரிஞ்சு வந்து சாய்பாபா நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னா இப்போ நம்மளோட ஜென்ரேஷன், நம்ம அப்பா அம்மாவோட ஜென்ரேஷன்ல கட்டப்பட்ட கோவில். ஸோ இவ்வளோ ஷார்ட் டைம்ல வந்து அது இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக பிரமிப்பான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இதே மாதிரி இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த 12 கோவில்கள் மட்டும் இல்லை, இதையும் தாண்டி எல்லா கோவில்களையும் பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது, காணிக்கைகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பழனி கோவிலில் கூட காணிக்கைகள் வந்து எண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட 16 கோடி ரூபா காணிக்கை மட்டுமே, ரூபாய் தொகை கணக்கீடு பண்ணுறப்போ காணிக்கை தொகை மட்டுமே 16 கோடி ரூபா வந்து உண்டியலில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாகவே எப்படி சொல்லணும்னா அந்த ஊருக்கு சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே இது ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும் கோவிலில். இதில் நிறைய அழிந்து போன கோவில்களையும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ இந்த கோவில்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய அழிந்து போன பழமையான மன்னர்கள் கட்டிய பழமையான கோவில்கள் எத்தனையோ இருக்குது. நிறைய நம்ம யூடியூப் சேனல் பார்க்கும்போது சிவலிங்கம் வந்து இந்த இடத்துல புதைந்து இருக்கிறாரு. இப்போ ரீசண்டாக கூட இது
வந்தவாசி சைடில் கூட ஒரு மன்னர்கள் கட்டிய கோவில் வந்து புதைந்து போனது, அது இப்போது திரும்ப வந்திருக்கு மக்களுடைய பார்வைக்கு. ஸோ இந்த மாதிரியான பழமையான கோவில்களையும் திரும்பவும் நம்ம மீட்டு எடுக்கணும். அதற்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதற்கான வேலைகளும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நேர்காணலில். நிச்சயமா நிச்சயமா. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் நம்ம பேசணும். கிட்டத்தட்ட 12 முக்கியமான டெம்பிள்கள் வந்து பணக்கார 12 கோவில்கள் பற்றி பேசணும். அதனுடைய வரலாறுகளை பற்றியும் நம்ம நிறைய பேசணும். நமக்கு தெரிந்து பர்டிகுலராக இந்த ஒரு கோவிலை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பேசுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அதை பற்றி தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி வினோத். நன்றி.